வெல்கம் டு பிரியா ஹெல்த்தி சமையல். பிரியா ஹெல்த்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சிந்தாமணி. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 200 கிராம், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5, பச்சை மிளகாய் 6, குடமிளகாய் அரை பவுல், கருவேப்பிலை தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ப. இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் நம்ம போட்டுடலாம். இந்தமாரி குட்டி குட்டியாக இருக்கணும். நல்லா க்ளீன் பண்ணி அதில் போட்டுருங்க. இதில் அரிசி மாவு 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்சோன்னே நல்ல எண்ணெய் ஊற்றி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா காயணும். நல்லா காஞ்சோன்னே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணிடலாம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா எல்லாமே சேர்ந்துடும். இந்தமாரி எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக போட்டு எடுக்கணும். இது தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும். இதை போட்டோன்னே உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. திருப்பி விட்டோம்னா நம்ம போட்டிருக்க மசாலா தனியாக, சிக்கன் தனியாக மாறிடும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இப்படி பரட்டி விடலாம். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகி உள்ளே வேந்திருக்காது. அந்த பபிள்ஸ்லாம் நல்லா நமக்கு குறைஞ்சி வரணும். இப்போ நமக்கு கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வந்துகிட்டு இருக்குது. இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்தமாரி ஒரு ஃபில்டர் இதில் வச்சுருங்க. அப்போ தான் எண்ணெய் இருந்தாலும் அது வடிஞ்சிரும். நம்ம வறுத்து வச்சுருக்கிறத ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். எவ்வளோ அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல கலராக வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா உள்ளே வெந்திருக்குது. இந்தமாரி நம்ம பிரித்து பார்த்தோம்னாவே தெரியும், நல்லா உள்ளே வந்துட்டு வெந்திருக்கும். இதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட காஞ்ச மிளகா ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்து நம்ம கிள்ளி வச்சுக்கோங்க. அதேமாரி ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதையும் அதோட சேர்த்துடலாம். கொஞ்சமாக கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும்.
இதோட நம்ம தேவையான அளவு சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணால் போதும். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இது கொஞ்ச நேரம் மிக்ஸ் ஆகணும். இப்போது நம்ம வந்துட்டு சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா காரச்சாரமாக சுட சுட சிந்தாமணி சிக்கன் ரெடி. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பார்த்தாலே சாப்பிடணும் போல் தோணும். நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிசியும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.